டெல்லியில கார் குண்டு வெடிச்சு 13 பேர் இறந்து போனது மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சுபாஷ் மார்க் போக்குவரத்து சிக்னல்ல திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஹுண்டாய் i20 கார் ஒன்று வெடித்து சிதறுது. அதனுடைய பாகங்கள் சுமார் 300 அடிக்கு மேல தூக்கி வீசப்படுது. இந்த கோர சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் உடல் சிதறி பரிதாபமா உயிரிழக்கிறாங்க. மேலும் 20 பேருக்கு மேல பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க. புகழ்பெற்ற செங்கோட்டை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னம். இந்த 17ஆம் நூற்றாண்டு நினைவு சின்னத்தை பார்க்க பல உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இறந்தவங்களோட உடல் பாகங்கள் தெருவங்கு சிதறி கடந்ததாகவும் பல பேரோட கைகள் வெடித்து சிதறி தூக்கி வீசப்பட்டதாகவும் நேரில் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குண்டு வெடிப்புல அப்பாவி பொதுமக்களோட நுரையீரல் காதுகள் கடுமையா பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்து போயிருக்காங்க. இறந்தவங்களோட 6 பேர்களோட உடலை பச்சை குத்துனதை வச்சு உறவினர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. இறந்த 13 பேர்ல 6 பேரோட உடல் அடையாளம் காணப்பட்டு குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த குண்டு வெடிப்புக்கு டாக்டர் முகமது உமர் தான் காரணம்னு சொல்லப்படுது. படிச்சவங்களும் டாக்டர்ஸ் இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமா இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு காரணமா இருந்த அனைவருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும். இறந்து போன பொதுமக்களுக்கு நீதி கிடைக்கணும். இந்த குண்டு வெடிப்புல பரிதாபமா உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்காக நாம பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.